வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான மெத்தடில் மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம எப்பயும் மைசூர் பாக் செய்கிறது போல் இல்லாமல் ஒரு எளிமையான மெத்தடில் சமைக்க தெரியாதவங்க கூட செய்கிற மாதிரி சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதோட பதம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. நெய் வந்துட்டு உருகுனதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதை இது போல் ஒரு ஜல்லடையில் வச்சு சளிச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் ஜல்லடையில் வச்சு அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு சளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு மெதுவாக இது போல் கலந்து விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த கடலை மாவு வந்துட்டு அந்த நெய்யிலேயே நல்லா வெந்துடணுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடணும். பாருங்கள், இதே போல் கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டால் தான் நமக்கு வந்துட்டு தீஞ்சு போகாமல் இருக்கும். இல்லாட்டினா கடலை மாவு சட்டுன்னு கருப்பாயிடுங்க. பாருங்கள், நல்லா சாந்து போல் நல்லா வந்துட்டு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் மெய்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பொறுமையாக வந்துட்டு இது போல் கலந்து கொடுங்க. அந்த கட்டிகள்லாம் இல்லாத போல் நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், கொஞ்சமாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் அப்படியே ப்ளேனாகவும் விட்டுடலாம், இல்லாட்டினா ஏலக்காய் வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விடும்பொழுது நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நெய் தடவுனா ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். இப்போ ஸ்பூனில் வந்துட்டு லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதை வச்சுட்டு இது போல் சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. நம்ம இதை கலந்து விடும் பொழுதே நம்மள கமகமன்னு மைசூர் பாகோட ஸ்மெல்லு வந்துட்டு நமக்கு நல்லா வரும். பாருங்கள், இது கூட கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா அமுத்தி விட்டுட்டோன்னா நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா பதிஞ்சு இருந்துக்கிறோங்க. தேவையான அளவுகள்லாம் நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.